வணக்கம். இன்றைக்கு நாங்கள் 3 விடயங்கள் சம்பந்தமாக உங்களோட கவனத்துக்கு, விசேஷமாக மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர நோக்கத்தோடு உங்களை இன்றைக்கு சந்திக்கிறோம். முதலாவது ஊடகங்களில் நேற்றும் இன்றைக்கும் பாதுகாப்பு அமைச்சினுடைய தலைமையில் காணி விடுவிப்பு என்ற பெயரில் ஒரு சில கூட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த வகையில் அந்த கூட்டம் முடிவடைஞ்சதுக்கு பிற்பாடு அந்த கூட்டத்திலே நடைபெற்ற விடயங்கள் சம்பந்தமாக உத்தியோகபூர்வமாக மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகரன் வெளியில் அந்த காணி விடுவிக்கிறதுக்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்வதாகவும் அந்த விடயத்தில் கணிசமான முன்னேற்றம் அந்த கூட்டத்தில் எட்டப்பட்டதாகவும் பதிவு செய்திருந்ததை, இல்லாட்டி அவருடைய வாயாலே சொன்னதை நாங்கள் ஊடகங்கள் ஊடாக அறிஞ்சு கொண்டோம். ஆனால் சந்திரசேகரன் அந்த சொன்ன கருத்து ஒரு அப்பட்டமான பொய். ஏனென்றால் அந்த கூட்டத்திலே இராணுவம் திட்டவட்டமாக அங்கே பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக சாதகமான எந்த ஒரு முடிவையும் அறிவிக்கவில்லை. குறிப்பாக சொன்னால், தனியாருடைய காணியில் சட்டவிரோதமாக ஒரு இராணுவத்துக்கான மருத்துவமனை ஒன்று கட்டப்படுகின்றது. வசவலன் பிரதேசத்திலே அந்த தனியார் எங்களிடம் அந்த விடயம் சம்பந்தமாக ஆவணங்கள் வழங்கி இருக்கிறது. அந்த ஆவணங்கள் தெளிவாக அந்த தனியாருடைய கட்டுப்பாட்டில் அந்த காணி அமைந்து இருப்பது நிரூபிக்கப்படுகின்றது. அப்படி இருக்கவும் அந்த காணி சட்டபூர்வமாக சுயரிக்கப்படாமல் இன்றைக்கு சட்டவிரோதமாக எப்படி தையட்டியில் சட்டவிரோத கட்டடம் ஒன்று கட்டப்பட்டு அது விஹாரை என்று சொல்லப்படுதோ, அதே மாதிரி இன்றைக்கு சட்டவிரோதமாக ஒரு கட்டடம் ஒன்று கட்டப்பட்டு அது இராணுவத்துடைய மருத்துவமனை என்று சொல்லப்படுகின்றது. இந்த விடயம் பேசப்பட்ட இடத்துல இராணுவம் திட்டவட்டமாக அந்த காணியை தாங்கள் விடுவிக்கப் போவதில்லை என்பதை அறிவித்திருக்கிறார். அன்றகுமார் திசாநாயக்க பல தடவைகள் சொல்லியிருந்தது, இராணுவத்துடைய வேலை இராணுவ ரீதியாக செயற்படுறதே தவிர தனியாருடைய காணிகளில் போய் குந்தி நிற்கிறதா இல்லை. அப்படி சொல்லி இருக்கவும் இன்றைக்கு இராணுவம் அந்த தனியாருடைய காணியில் சட்டவிரோதமாக அவர்கள் செய்கிற அந்த அநியாயத்தை தாங்கள் நிறுத்துறதுக்கு தயாரில்லை என்றும், அதை தொடர்ந்தும் தாங்கள் அதை கட்டி தங்களோட தேவைக்காக பயன்படுத்த போவதாகவும் சொல்லியிருந்தார். அது மட்டுமல்ல அந்த காணியை சுற்றி இருக்கக்கூடிய அயல் காணிகளையும், குறிப்பாக சொன்னால் ஒரு விளையாட்டு மைதானம் போன்ற ஒரு காணியையும் கூட அவர்கள் சுயரிக்கிறதுக்கும் சட்டவிரோதமாக தொடர்ந்தும் ஆக்கிரமித்து கொண்டிருப்பதற்கும் தாங்கள் தீர்மானித்திருப்பதாகவும் அறிவிச்சிருக்கிறார். 2வது விடயம், ஆகவே அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அது ஒரு படு ஏமாற்றத்தை அளிக்கின்ற ஒரு விடயம். 2வது விடயம் ராஜேஸ்வரி அம்மன் கோயில் தொடர்பாக அந்த கோயிலுக்கு போகிறதுக்குரிய பாதையை விடுவிக்க சொல்லி மக்களுடைய பாவனைக்கு விடுவிக்க சொல்லி கேட்டிருந்தோம். அதில் அடையாள அட்டையை காட்டி அந்த பாதையை பயன்படுத்தலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த கூட்டத்தில். அது ஒரு அப்பட்டமான பொய். ஏனென்றால் அந்த பாதையில் அனுமதி எடுக்காமல் அடையாள அட்டையை காட்டியும் கூட
அந்த ரோட்டை பயன்படுத்த முடியாது. ஆகவே அது சம்பந்தமாக எந்த விதமான முன்னேற்றம் இல்லை. அப்பட்டமான ஒரு பொய்யை அந்த கூட்டத்தில் வந்து சொல்லி ஏதோ அதை பாவிக்கலாமன்ற மாதிரியான ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை வந்து அங்கே கலந்து கொண்டவர்களுக்கு வந்து இராணுவம் திசை திருப்பி வந்து அவர்களை ஏமாற்றி விட்டு கிடக்கு. அது சம்பந்தமாக ஒரு தெளிவான முடிவு கிடையாது. மூன்றாவது வந்து காணிக்கை மாதா கோயில் மயிலட்டி தெற்கு, மயிலட்டித்துறை தெற்கு, அங்கேயும் வந்து அந்த அந்த மாதா கோயிலோட ஆர்சிடிஎம்எஸ் மயிலட்டி பள்ளிக்கூடத்தையும் வந்து விடுவிக்க சொல்லி, அது ரோட்டோடையே இருக்கிற கட்டிடங்கள் விடுவிக்க சொல்லி கேட்ட இடத்துல வந்து அது சம்பந்தமாகவும் வந்து எந்த ஒரு பதிலும் வழங்கப்படவில்லை. தாங்கள் அதை பரிசீலிப்பதாக மட்டும்தான் சொன்னதே தவிர எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான பதிலும் அதில் வழங்கப்படவில்லை. கேகேஎஸ் கீரிமலை பாதை அதை மக்களுடைய பாவனைக்கு விடுவிக்க கேட்ட இடத்துல வந்து அதில் வந்து கடற்படையில் வந்து சிரித்து அது தங்களுடைய கேம்ப் இருக்கின்ற கருத்தை மட்டும்தான் சொல்லியிருந்தார். அதில் கலந்து கொண்ட அதிகாரிகள் கூட எங்களுக்கு ஒரு மாற்றம், அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம் வந்து பலாலி யாழ்ப்பாண வீதியும் வந்து கேம்புக்குள்ளால் போகும், ஆனால் அது மக்களுடைய பாவனைக்கு வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த காங்கேசுந்தர கீரிமலை பாதையும் வந்து அதே அணுகுமுறையில் வந்து மக்களுடைய பாவனைக்கு வந்து விடலாமை என்று கேட்டிருக்கலாம். ஆனால் அது கேட்கப்படவில்லை. அது சம்பந்தமாகவும் வந்து எந்த விதமான முடிவும் இல்லை. மாறாக வந்து கடற்படைகளுடைய சிரிப்பினுடைய அர்த்தத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் வந்து அவர்கள் அதை விடுவிக்கப் போவதில்லை என்றதுதான் முடிவு. காங்கேசன்துறை சந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவர் பூங்கா, விளையாட்டு பூங்காக்கு செல்வதற்கு வந்து பாதை இல்லை என்றால் இராணுவம் அந்த இடத்தை வந்து ஆக்கிரமித்து வச்சிருக்கிற இடத்துல வந்து பொதுமக்கள் வந்து பாவிக்க இல்லாத ஒரு நிலைமை தொடருது. அது சம்பந்தமாகவும் வந்து அவர்கள் திட்டவட்டமாக இதெல்லாம் சுவமாக வந்து அனுமதி கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள், அது சம்பந்தமாக வந்து அனுமதி வழங்கப்படவில்லை. இதே போன்று வேறு ஒரு சில விஷயங்கள் பேசப்பட்டும் எந்த ஒரு விடயம் சம்பந்தமாகவும் சாதகமான ஒரு அறிவிப்பு எதுவுமே வழங்காமல் தான் அந்த கூட்டம் முடிந்தது. நாங்கள் பொறுப்போடு சொல்கிறோம் வந்து எந்த விதமான மக்கள் பக்கத்தில் இருந்து மக்கள் எதிர்பார்க்கின்ற எந்த ஒரு முடிவும் சாதகமாக எடுக்காமல் ஒன்றில் அதை பரிசீலிப்போம் என்று தட்டி கழித்தது, இல்லாட்டி வந்து செய்ய இயலாண்டு திட்டவட்டமாக வந்து நிராகரித்து அந்த கோரிக்கைகளை மக்களோட பக்கம் இருந்து வந்த கோரிக்கைகளை வந்து நிராகரித்ததாகத்தான் அந்த கூட்டம் உடைய முடிவுகள் அமைந்திருந்தது தவிர சாதகமாக எந்த ஒரு முடிவும் வழங்கப்படவில்லை. அப்போ ஆனால் இந்த அமைச்சர் ஊடகங்களை வந்து மூடின அறைக்குள்ளே நடைபெற்ற இந்த கூட்டம் முடிய மக்களால் தெரிவு செய்யப்படாத ஒரு அமைச்சர் வந்து அவருடைய வாழ்நாளே வந்து ஜேவிபியுடைய தேசிய பட்டியல் ஊடாக பதவி வகிக்கிற ஒரு அமைச்சர் வந்து ஊடகங்களுக்கு வந்து முன்னால் சொல்கிறார் வந்து சாதகமான பல விடயங்கள் எடுக்கப்பட்டதாகவும் வந்து அது எதிர்காலத்தில் வந்து எல்லாம் தீர்க்கப்படும் என்ற ஒரு அப்பட்டமான வளமை போல ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லியிருக்கார். இந்த பொய்யை மக்கள் மட்டத்திலே வந்து விதைக்கிறதுக்காகத்தான் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அவர்களுடைய கட்சி சாராத பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ ஏனைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி உறுப்பினர்களுக்கோ, வலிகாமம் வடக்கப்பட்டி கதைக்கிறாண்டா வந்து எங்களுக்கும் அந்த வலிகாமம் வடக்குனுடைய உள்ளூராட்சி சபையினுடைய தலைவருக்கும் இடையில பாரிய வேறுபாடுகள் இருக்கலாம்.
ஆனால் அந்த தலைவரை வந்து கூப்பிட்டிருக்கணும், அந்த சபையினுடைய உறுப்பினர்கள் கூப்பிட்டிருக்கணும். அப்படிதான் நான் சொல்கிறேன். ஏனென்றால் அந்த சபையினுடைய உறுப்பினர்கள் வந்து மக்களுக்கு பதில் சொல்லணும். மக்களால் தெரிவு செய்யப்படாதவர்கள் வந்து என்னத்தையும் சொல்லி போட்டு போகலாம். ஆனால் தெரிவு செய்யப்பட்டவர்களை கூப்பிடாமல், சரி கூப்பிடாமல் வந்து மூடின அறைக்குள்ளே வந்து ஒரு கூட்டத்தை வந்து மக்களுடைய கோணத்தில் இருந்து பட்ட மோசமான ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்துகிற வகையில் வந்து நடத்தி வந்து அந்த மக்களுக்கு வந்து பொய்யை சொல்லி நம்பிக்கையை வச்சிருக்கிற வகையில் வந்து பொய்யை சொல்கிறதுன்றது கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது ஜனநாயகம் அல்ல. இது வளமை போல வந்து இதுக்கு முதல் எந்த வகையிலே ஆட்சியாளர்கள் வந்து தமிழ் மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி வந்ததோ அதனுடைய இன்னொரு தொடர்ச்சியாகத்தான் இந்த ஜேவிபியினுடைய ஆட்சியும் அமைந்துள்ளது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகின்றோம். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதாக இருந்தால் இனிமேலும் இந்த வடகிழக்கில் வந்து காணி விடுவிப்பு சம்பந்தமாக தொடர்ச்சியாக போராடி வலியுறுத்தி வருகின்ற ஒரு தரப்பண்ட வகையிலே தமிழ் தேசிய பேரவையை ஏனைய கட்சிகளே, அரசாங்கம் சாராத ஏனைய கட்சிகளுடைய பிரதிநிதிகள், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதியம் வந்து இனி அழைக்காமல் இந்த கூட்டம் நடைபெறக்கூடாத விடயத்தையும் நாங்கள் இங்கே பகிரங்கமாக வந்து பதிவு செய்ய விரும்புகிறோம். அப்படி நடைபெறுவதாக இருந்தால் அந்த கூட்டம் இந்த மக்களுக்கு தொடர்ச்சியாக ஏமாத்துறதுக்காக நடைபெறுகின்ற கூட்டமாக மட்டும்தான் அது அமையலாம் என்றதையும் நாங்கள் எங்களோட மக்களுக்கு வந்து சுட்டி காட்ட விரும்புகின்றோம். ரெண்டாவது விடயம் வந்து உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த மே மாதம் 18ஆம் தேதி தமிழ் இனப்படுகொலை உடைய 17வது ஞாபகார்த்த நிகழ்வுகள் நாங்கள் அனுஷ்டித்து இருக்கின்றோம். இந்த மே 18, 2026ஆம் ஆண்டு நிகழ்வுகளை ஒட்டி கொழும்பில், தெற்கில் விசேஷமாக கொழும்புலையும் வந்து நிகழ்வுகள் நடைபெற்றது. எங்களுடைய இன அழிப்பை ஏற்று அதை அங்கீகரித்து அந்த உண்மையை சிங்கள மக்களிடம் கொண்டு சேர்க்க வேணும் என்று விரும்புகின்ற நேர்மையான செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், புத்திஜீவிகள் இந்த நிகழ்வுகளை வந்து தெற்கிலே ஒழுங்கு செய்திருக்கிறார். அதுக்கு நாங்கள் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அவ்வகையான ஒரு நிகழ்வுல உண்மையிலே வந்து ஈழத்தமிழர்களுக்கு நடைபெற்ற இனப்படுகொலை தொடர்பாக விரிவாக மிகவும் ஆழமாக இந்த சிங்கள மக்களுக்கு இந்த உண்மைகள் கொண்டு சேரக்கூடிய வகையிலே பல உரைகள் அங்கே இடம்பெற்றன. சிங்கள மக்கள், சிங்கள பிரதிநிதிகள் வந்து அந்த நிகழ்வுகளில் வந்து பேசியிருந்தாங்க. அந்த வகையில் வந்து இந்த தமிழ் இனப்படுகொலை தொடர்பாக கத்தோலிக்க அருள் தந்தை ஜீவந்த பீரிஸ் ஒரு உரையை ஆற்றியிருந்தார். அந்த உரையை நான் சிங்களத்தை விளங்கிக் கொள்ளக்கூடியவன் என்ற வகையில் வந்து நான் அந்த முழு உரையையும் வந்து நான் கேட்டுவிட்டேன். அது மிகவும் ஒரு பெருமதியான ஒரு உரை. அவர் எந்த ஒரு இடத்திலையும் வந்து நடைபெற்ற விடயங்கள் சம்பந்தமாக கூட்டியோ குறைச்சோ சொல்லை, நடைபெற்ற அத்தனையும் அந்த அர்த்தத்தின்படியே வந்து பேசியிருந்தவர். அது மட்டும் இல்லாமல் பல ஆதாரங்களோடு வந்து அவருடைய நிலைப்பாடு, அதாவது நடைபெற்றது வந்து ஒரு தமிழ் இன அழிப்பு என்ற விடயத்தை ஆதாரபூர்வமாக பேசுவதற்கு அவர் கணிசமான ஒரு முயற்சியை மேற்கொண்டது. பல உதாரணங்களை வந்து சுட்டிக்காட்டினவர். கத்தோலிக்க திருச்சபை இருக்கக்கூடியவர்களுடைய சாட்சியங்களையும் கூட அங்கே பதிவு செய்துதான் அவருடைய உரையை ஆற்றினவர். விசேஷமாக சொல்ல வேணும், மன்னர் ஆயர், முன்னாள் ஆயர் ராயப்பு ஜோசப் ஆண்டகை
அவருடைய வாக்குமூலம் இந்த இனப்படுகொலை சம்பந்தமாக பொதுமக்களுக்கு அவர் வழங்கின வாக்குமூலம் மிக வெளிப்படைத்தன்மையாகத்தான் அவருடைய கருத்துக்களை பதிவு செய்துள்ளார். அந்த வாக்குமூலத்தையும் மையப்படுத்தி வேறு அருத்தந்தையினர் முள்ளிவாய்க்காலில் இருந்து பதிவு செய்த எழுத்து மூலமாகவும் வாய் மூலமாகவும் பதிவு செய்த பல விடயங்களையும் வைத்துத்தான் அவர் அங்கே வந்து பேசியிருந்தார். அவருடைய ஆக்கப்பூர்வமான நேர்மையான உண்மையான பதிவை கொச்சைப்படுத்துகின்ற வகையில் தெற்கில் மிக மோசமான இனவாத சக்திகள் அவருக்கு எதிராக கிளம்பி இருக்கிறதை நாங்கள் நன்கு அறிவோம். குறிப்பாக சொன்னால் ஒரு அதிதீவிர சிங்கள பௌத்த இனவாத போக்கில் இருக்கக்கூடிய அரசியல் தரப்புகள் வந்து அவருக்கு எதிராக இந்த உண்மையே சிங்கள மக்கள் என்ற சிங்கள மக்களுக்கு உண்மை தெரிஞ்சால் வந்து சிங்கள மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவினம் என்ற ஒரு பயத்தில் இந்த உண்மைகளை வந்து வெளிவரக்கூடாதுன்றதுக்காக அதை கொச்சைப்படுத்தி அதை எப்படி என்றாலும் நிராகரிக்க பண்ணுறதுக்குரிய ஒரு திட்டமிட்ட ஒரு சதி முயற்சியை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில் எங்களுக்கு மிகவும் கவலை கார்டினல் மெல்கம் ரஞ்சித் அவர்களுடைய பேச்சாளராகவும் அதே போன்று கத்தோலிக்க இலங்கையினுடைய திருச்சபையினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய அருத்தந்தை ஜூட் நிஷாந்த ஒரு ஊடகங்களுக்கு அருத்தந்தை ஜீவந்த பீரிஸ் தொடர்பாக அவருடைய கருத்து தொடர்பாக அதை கொச்சைப்படுத்துகின்ற நோக்கத்தோடு கருத்துகள் தெரிவித்திருந்தார். குறிப்பாக சொன்னால் அருத்தந்தை ஜீவந்தனுடைய கருத்துகள் அவருடைய தனிப்பட்ட கருத்தை தவிர கத்தோலிக்க திருச்சபையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கருத்துக்கள் அல்ல. கத்தோலிக்க திருச்சபைக்கும் அவர் அந்த நிகழ்விலே பதிவு செய்த கருத்துகளுக்கும் இடையிலே எந்த ஒரு இணக்கமும் கிடையாது என்ற தொனியிலே அவரோட நீண்ட ஒரு ஊடக அறிக்கை ஒன்றை வாய்மூல அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். ஆனால் இதில் எங்களுக்கு மிகவும் கவலை என்னென்றால் 2022ஆம் ஆண்டு மே மாதம் வடகிழக்கு அதாவது தமிழர் தாயக நிலப்பரப்பை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 4 ஆயர்மர் யாழ்ப்பாணம், மன்னார், திருகோணமலை, மட்டக்களப்பு இந்த 4 ஆயர்மரும் சேர்ந்து இணைந்து முள்ளிவாய்க்காலில் நடைபெற்றது ஒரு இனப்படுகொலை என்ற விடயத்தையும் இந்த இனப்படுகொலையுடைய உச்சம்தான் முள்ளிவாய்க்கால். அந்த இனப்படுகொலை கிட்டத்தட்ட 2048ஆம் ஆண்டில் இருந்து தமிழ் பேசும் மக்கள் முகம் கொடுக்க வேண்டியிருக்கு. 1948ஆம் ஆண்டில் இருந்து முகம் கொடுக்க வேண்டியிருக்கு. கட்டமைப்பு சார்ந்த இன அழிப்பு அதனுடைய உச்சம் மனிதர்களுடைய அழிவினுடைய உச்சம்தான் முள்ளிவாய்க்காலே தவிர அந்த இனப்படுகொலை என்று தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருக்கிற அந்த கருத்தப்படி தான் அவர்களுடைய அந்த அறிக்கை. ஆகவே 4 ஆயர்மர் வடகிழக்கில் தான் யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தம் நடைபெற்ற பிரதேசங்களில் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கத்தோலிக்க ஆயர்மேர் வந்து தங்களுடைய கையொப்பத்தை இட்டு வெளியிட்டு இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஒரு அறிக்கை இருக்கத்தக்கதாக ஒட்டுமொத்த இலங்கை தீவிலே இருக்கக்கூடிய கத்தோலிக்க திருச்சபைகள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு தரப்பு அருள்தந்தை ஜீவந்தவுடைய கருத்து வெறுமனே அவருடைய தனிப்பட்ட கருத்தாக அதை கொச்சைப்படுத்தி அது கத்தோலிக்க திருச்சபையினுடைய நிலைப்பாடு இல்லை என்று சொல்வது எங்களுக்கு ஒரு மிகுந்த ஏமாற்றத்தையும் கவலையையும் தருகின்ற. ஏனென்றால் கத்தோலிக்க திருச்சபை என்றது உலகப்பூர்வமாக நீங்கள் எடுத்து பார்த்தால் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுடைய பக்கம்தான் இருக்க வேண்டும் என்றது அவர்களுடைய ஒரு கொள்கை.
இன்றைக்கு வந்து பரிசுத்த பாப்பரசர் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய சொந்த நாடு அமெரிக்கா, அவருடைய சொந்த நாட்டினுடைய தலைவர் வந்து மத்திய கிழக்கில் விசேஷமாக வந்து பலஸ்தீனில் வந்து செய்கிற அநியாயங்கள் தொடர்பாக வெளியிடுகின்ற கருத்தை கண்டித்து அந்த மக்கள் குரல் இல்லாத மக்களுடைய பக்கம் துணிஞ்சு நின்று அந்த உண்மைகளை வந்து பதிவு செய்கிறார். அதுதான் கத்தோலிக்க திருச்சபையுடைய விசேஷத்தன்மை. அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து பாதிக்கப்படுற மக்களோட பக்கம் இருக்க வேணும் என்ற ஒரு கொள்கை கொண்டிருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இலங்கை தீவில் வந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்டமைப்பாக வந்து இருக்கின்ற இடத்துல அந்த கட்டமைப்புக்குள்ளே வந்து வடகிழக்கை விசேஷமாக போர் நடைபெற்ற பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆயர்மார்கள் ஏகமனதாக வந்து நடைபெற்ற ஒரு இனஅழிப்பு என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிற ஒரு நிலையில் 2022ஆம் ஆண்டே வந்து உத்தியோகபூர்வமாக வந்து அவர்கள் தெரிவிச்சிருந்த ஒரு நிலையிலே அந்த கருத்தை தான் அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் அவர்கள் வந்து மையப்படுத்தி சிங்கள மக்களுக்கு அதை விளங்கப்படுத்துறதுக்கு முற்பட அதை கொச்சைப்படுத்தி அதுவும் அருட்தந்தை ஜீவந்த பீரிஸை தனிப்பட்ட முறையில் அவருடைய பாதுகாப்பையே கேள்விக்குட்படுத்துகிற வகையிலே அவரை தனிமைப்படுத்துறதுன்றது மிகவும் பொருத்தமில்லாத ஒரு செயல், மிகவும் பொருத்தமில்லாத செயல். ஆக இப்படி கத்தோலிக்க திருச்சபை இவ்வகையிலே நடந்து கொள்ளக்கூடாது. கத்தோலிக்க திருச்சபை வந்து வெறுமனே அரசினுடைய பக்கம் மட்டும் கண்ணை மூடிக்கொண்டு எடுக்கிற ஒரு நிலையாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்க முடியாது, அது முறையும் அல்ல. இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லணும். இதே எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற என்ற நோக்கத்தோடு நாங்கள் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது வந்து வேறு ஏதோ, ஆனால் அது ஒன்றுமில்லாமல் வந்து இவ்வளத்துக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறதுக்காக வந்து இன்னொரு விடயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். இங்கு பட்டு மோசமாக மன்னர் ஆயர் உட்பட வடகிழக்கை பிரதிநிதிப்படுத்துகின்ற அத்தனை ஆயர்மாரும் வந்து சொல்லியிருக்கிற வந்து நடைபெற்ற வந்து ஒரு இனப்படுகொலை என்று கிட்டத்தட்ட 1,46,000 மக்கள் கிட்ட பொறுப்பு கூற வைக்கணும். அந்த மக்களோட உயிர்கள் தொடர்பாக அந்தளவு தூரத்துக்கு ஒரு மோசமான ஒரு உயிரழிப்பு திட்டமிட்ட வகையில் நடைபெற்றிருக்கின்ற விடயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு இடத்துல ஏகோபித்த வகையில் வந்து தமிழ் மக்கள் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை இதுக்கு அவசியம் என்று வலியுறுத்தி கொண்டு வருகின்றார்கள். ஒவ்வொரு தேர்தலையும் வந்து ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை தான் அவசியம் என்று சொல்லி தேர்தலில் போட்டியிடுகின்ற தரப்பு அமோக வெற்றி பெறுகிறது. ஒவ்வொரு தேர்தலையும் வந்து அறுதி பெரும்பான்மைக்கும் கூட பெரிய அளவிற்கான வாக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை இனப்படுகொலைக்கு விசாரிக்கப்பட வேணும், நடத்தப்பட வேணும் என்று சொல்கிற கருத்தோட ஒட்டித்தான் அந்த வாக்கு வங்கி இருக்கின்றது. அப்படி இருக்கிற ஒரு நிலையிலே கத்தோலிக்க கார்டினல் மல்கம் ரஞ்சித் அவர்கள் அந்த விடயத்தை கேட்டிருக்கலாம். உண்மையிலே அறிய விரும்புகிற ஒரு தரப்பென்றால் வந்து அந்த கோரிக்கையை வந்து அரசாங்கத்துக்கு கேட்டிருக்கணும். ஒட்டுமொத்த தமிழினமும் அதை கேட்கின்ற இடத்துல அதை கணக்கில் எடுக்காமல் வந்து அவர் அதை தட்டி கழித்தது. ஆனால் அதே நேரம் உயிர்த்த ஞாயிறு பட்டு மோசமான கொலை நடைபெற்ற பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை அவசியம் என்ற கருத்தை அதில் வந்து தெரிவு செய்கிறாரா? கட்டாயம் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை உண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக நடைபெற வேணும் இடத்துல மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அதுவும் ஏனென்றால் வந்து அந்த தாக்குதலில் வந்து இங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டிய தரப்பும் அதில் சம்பந்தப்படினம் அந்த குற்றத்தோடு சம்பந்தப்படுற இடத்துல அரசினுடைய கட்டுமானங்களும் அதோட சம்பந்தப்பட்டிருக்கிறான்ற தெரிஞ்சிருக்கிற இடத்துல அதே அரசு அதே கட்டுமானங்கள் வந்து அவ்வகையான ஒரு குற்றத்தை விசாரிக்க முடியாது. ஏனென்றால் குற்றவாளி தன்னுடைய சொந்த குற்றத்தை வந்து விசாரிக்கிறது சமமான ஒரு விஷயம். அது ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை உயிர்த்த ஞாயிறு
தாக்குதல் தொடர்பாக கேட்பது நியாயம், அதை கட்டாயம் கேட்கத்தான் வேணும். அதே போன்று அந்த நியாயம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு சரியாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு நடைபெற்ற இன அழிப்புக்கு, முள்ளிவாய்க்காலில் உச்சமடைந்த இன அழிப்புக்கும் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை தவிர்க்க முடியாது. ஆனால் இதுவரைக்கும் கத்தோலிக்க திருச்சபை அது விசேஷமாக கார்டினல் மேல்கம் ரஞ்சித் அவர்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்காமல் இருப்பது ஒட்டுமொத்த தமிழினத்துக்கு கத்தோலிக்க மக்களை மிகவும் நேசிக்கிறது. வடகிழக்கில் தமிழ் மக்களுக்கு நடைபெறுகின்ற அநியாயங்களுக்கு வடகிழக்கில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க ஆயர்மாரும் அவர்களுடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் பக்கபலமாக பாதிக்கப்பட்ட மக்களுடைய பக்கம் இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய கார்டினல் மேல்கம் ரஞ்சித் அவர்கள் இந்த விஷயத்தை வலியுறுத்தாமல் இருப்பதை எங்களுக்கு ஒரு மிக பெரிய ஒரு ஏமாற்றமும், அது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. அவர் அதை பரிசீலனை செய்ய வேணும் என்பதை நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறோம். குறிப்பாக அருள் தந்தை ஜீவந்த பீரிஸினுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேணும். உண்மையை பேசியிருக்கிற ஒருவர், அவருடைய உயிர் இன்றைக்கு ஒரு அச்சுறுத்தலுக்கு உட்படுத்துகின்ற வகையிலே இன்றைக்கு தெற்கில் இருக்கக்கூடிய இனவாத சக்திகள் அங்கே ஒரு கருத்துவாக்கம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அவர் சார்ந்த திருச்சபை அவரை கைவிடக்கூடாது என்ற விடயத்தையும் நாங்கள் கடுமையாக வலியுறுத்த விரும்புகின்றோம். நேற்று யாழ்ப்பாண பிராந்திய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். அந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நாங்கள் இந்த திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம் தொடர்பாக புத்த சாசன அமைச்சு ஒரு கேபினட் அப்ரூவலை ஒரு ட்ரஸ்ட் ஃபண்ட் ஒன்றை உருவாக்குவதற்கு கேபினட் அப்ரூவலை எடுத்திருப்பது தொடர்பாக அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அரசு தரப்பு இல்லாத அனைத்து தரப்புகளும் தங்களுடைய கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தது. அந்த வகையில் நாங்கள் இதுக்கு முதலும் எங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்த, அதாவது அந்த கேபினட் பத்திரிகை கொழும்பில் நிறைவேற்றப்பட்ட அடுத்த நாளே இந்த விடயத்தை கண்டித்து நாங்கள் கணிசமான ஒரு கருத்துருவாக்கத்தை செய்ய ஆரம்பித்திருந்த நாங்கள். நேற்று அந்த கூட்டம் நடைபெற்ற பொழுது அந்த ட்ரஸ்ட் ஃபண்ட் என்ற விடயம் உருவாக்கப்பட வேணுமாக இருந்தாலும் கூட அது மத்திய அரசினுடைய ஒரு அமைச்சுக்கு கீழே அது நடைபெற முடியாது. அது மாநகர சபைக்கு உரித்தான காணி, மாநகர சபைக்கு உரித்தான கட்டடம். அவ்வகையில் இருந்தால் அது மாநகர சபையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் ஃபண்டாக மட்டும்தான் இருக்கலாமே தவிர அது கடைசி வரைக்கும் மத்திய அரசினுடைய அமைச்சினுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது என்ற விஷயத்தை நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம். அதுவும் அவர்கள் உருவாக்கி இருக்கிற புத்த சாசன மற்றும் கலாச்சார அமைச்சு, புத்த சாசன மற்றும் கலாச்சார அமைச்சுன்றது புத்த சாசன கலாச்சார அமைச்சாக தான் இயங்குது. அங்கே மற்றும் என்ற வார்த்தைக்கு இடமில்லை. அந்த அமைச்சுக்கு புத்த சாசனம் மட்டும்தான் கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை தான் வடகிழக்கில் புத்தத்துக்கும் அந்த கலாச்சாரத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாத இடங்கள்லேயும் தொல்பொருள் திணைக்களத்தை வச்சு கொண்டு இன்றைக்கு எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களுடைய கலாச்சாரத்தை திட்டமிட்டு மாற்றினோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவ்வகையான ஒரு அமைச்சின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த ட்ரஸ்ட் ஃபண்ட் உருவாக்குறதுன்றதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது மீண்டும் மீண்டும் தமிழ் மக்களுக்கு உரித்தான, இந்தியா தமிழ் மக்களுக்கென்று தமிழருடைய கலாச்சாரத்துடைய மையம் ஆக கருதப்படுகின்ற யாழ்ப்பாண நகரத்திலே ஒரு புத்த சாசன அமைச்சுக்கு கீழே கொண்டு வரதை நாங்கள் கண்டிக்கிறோம். இது ஜேவிபியுடைய உண்மையான இனவாத போக்கை
வெளிக்காட்டுகின்றதுன்றதை நாங்கள் எங்கட மக்களுக்கு தெளிவாக வந்து நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம். இதை தாண்டி இதை ஏற்கனவே நாங்கள் இந்த விஷயங்களை சொல்லியும் இருக்கிறோம். இதை தாண்டி நாங்கள் அறிகிறோம் வந்து அந்த அந்த நிதியத்துக்கு வந்து மாநகர சபை என்ன மாநகர சபை ரெக்கமெண்ட் பண்ண பெயர்களை முற்றுமுழுதாக புறக்கணித்து அவர்கள் குறிப்பாக வந்து ஜேவிபிக்கு சார்பாக இருக்கக்கூடிய இல்லாட்டி அவையோட ஒத்துப்போகக்கூடிய இல்லாட்டி அவையுடைய நிலைப்பாட்டுக்கு மாறாக ஒரு சுயாதீனமாக இயங்க முடியாத இல்லாட்டி இயங்க போக இல்லாத தரப்புகளை வந்து அவர்கள் நியமித்திருப்பதாக வந்து நாங்கள் அறிகிறோம். முதலாவது வந்து மாநகர சபையுடைய ஆலோசனைகளின் அடிப்படையிலே பெயர்களை வந்து மத்திய அரசில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் ஃபண்டுக்கு வந்து கொடுக்குறதே பிள்ளை அடிப்படையில் வந்து எங்களை பொறுத்தவரையில் தான் மாநகர சபையுடைய ட்ரஸ்ட் ஃபண்டாக தான் இருக்கணும். அதைத்தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதில் நாங்கள் தெளிவு. சரி, ஆனால் நான் என்னத்தை சொல்கிறேன்டா, ஒரு மத்திய அரசினுடைய ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் ஃபண்டில் வந்து பேருக்காவது மாநகர சபையில் இருக்கக்கூடிய தங்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடியவர்களை கூட இந்த அரசாங்கம் வந்து உள்வாங்க தயார் இல்லை என்றால் எந்தளவுக்கு மோசமாக ஒரு இனவாத சித்தாந்தத்தை வடகிழக்கிலே வந்து அதன் குறிப்பாக தமிழருடைய கலாச்சார மையமாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்திலையும் வந்து கலாச்சார மண்டபம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் மண்டபத்தை வந்து அவர்கள் வந்து ஆக்கிரமிக்க பார்க்கிறார்கள்ன்றதையும் வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து சுட்டி காட்ட விரும்புகிறோம். இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். இந்த முயற்சியை வந்து அரசாங்கம் உடனடியாக வந்து நிப்பாட்டவனும், அதில் இருந்து தங்களுடைய அனைத்து செயல்பாடுகளையும் வந்து தாங்கள் வாபஸ் பெறவனும், வாபஸ் பெற்று இங்கே இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் அனைவரோடையும் கலந்தாலோசித்து தான் இது சம்பந்தமாக, அதுவும் குறிப்பாக வந்து இந்தியாவுடைய தூதரகத்தோடையும் வந்து இணைந்து முடிவுகள் எடுக்கப்பட வேணுமே தவிர ஸ்ரீலங்கா அரசு வந்து வளமையான அவர்களுடைய அந்த ஜேவிபியினுடைய பண்புகளை வந்து இங்கே திணிக்க வலிக்கிட்டால் நாங்கள் அதை கடுமையாக எதிர்ப்போம் என்றதையும் வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து சுட்டி காட்ட விரும்புகிறோம். குறிப்பாக வந்து தற்போது வந்து அனுரகுமார திசாநாயகம் முன்னாள் ஜனாதிபதியை வந்து சந்தித்ததாகவும் ஒரு சர்வகட்சி அரசாங்கம் அமைக்கப்படும் ஒரு கருத்து இருக்குது. இது சம்பந்தம் யார் முன்னாள் ஜனாதிபதி? ரணில் விக்ரமசிங்கே தனிப்பட்ட முறை சந்தித்ததாகவும் செய்திகள் ரெண்டு மொண்டு தானே வேறையும். ரணில் விக்ரமசிங்கே வந்து அனுரகுமாரை கூட விரும்பினவர், எஸ்ஜேபியை விரும்பாத வந்து எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த வகையில் வந்து அவங்க சிறுவரில் வந்து சேர்ந்து இன்றைக்கு வந்து அரசு தரப்பு வந்து மக்கள் மட்டத்தில் தெற்கில் குறிப்பாக வந்து நிராகரிக்கப்படுற ஒரு சூழல் உருவாகி கொண்டு வாரதை வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்கு வந்து எஸ்ஜேபியை எப்படி இருந்தாலும் பெற வேண்டாம் என்று தடுக்கிறதுக்காக வந்து அப்படி யோசிக்கக்கூடும். அதை பற்றி எங்களுக்குண்டா ஒன்றும் தெரியா. அப்படி தெரிஞ்சாலும் வந்து அதில் எங்களுக்கு தெரிய வரதில் ஒரு பிரயோசனம் இல்லைன்னா நாங்கள் கடைசி வரைக்கும் கலந்து கொள்ள போகிறது இல்லை. யாழ்ப்பாணம் வந்த தேசிய ஜேவிக்குரிய பொதுச் செயலாளர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார், மாகாண சபை தேர்தல் வைக்கிறதுக்கு அரசாங்கத்திட்ட நிதி இல்லை, அதெல்லாம் அப்படி போட்டிருக்காங்க. இல்லை, அது அவர் அப்படி சொல்லியிருக்கார் என்றால் அது அவருடைய என்ன சொல்கிறார், ஹெல்த் மினிஸ்டர் சுகாதார அமைச்சரை வந்து சொல்லியிருக்கார் வந்து நிதி இருக்குது. நேற்று அவர் சொல்லியிருக்கிறார். பாராளுமன்ற விவகாரங்கள் தான் நிதி சம்பந்தமாக கையாளுற இடம். பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சர், அவருடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சருக்கு தெரியாமல் பின்மினிஸ்டருக்கு வந்து கூடுதலாக தெரியுமென்ற வந்து நினைப்பது வந்து கொஞ்சம் கஷ்டம் எங்களுக்கு. அது அப்படி இல்லை. மாறி மாறி அவர்கள் ஒன்று கொண்டு முரணான கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறதுக்கு காரணம் அவர்கள் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துறதுக்கு வந்து பயப்படுறாங்க. உண்டு அவர்களுக்கு கொள்கை ரீதியாக அதை நியாயப்படுத்தலாம் என்றால் அவர்கள் இந்த மாகாண சபை முறைமையை வந்து கடுமையாக எதிர்த்து பல கொலைகளையும் செய்தவர்கள், இனப்படுகொலையாளிகளாக வந்து சிங்கள மக்கள் மட்டத்திலே வந்து குற்றச்சாட்டக்கூடிய அளவுக்கு அவர்கள் அந்த உயிரிழப்பிலே வந்து அவர்கள் ஈடுபட்டவர்கள். இந்த மாகாண சபை முறைமையை வந்து நிராகரித்தாவே அந்த அவ்வையான ஒரு சபைக்கு வந்து தங்களுடைய தலைமையில் வந்து ஒரு தேர்தல் வைக்கிறது வந்து அவர்களுக்கு சிறுவரில் வந்து
அந்த உயிர்களை அழித்த அநியாயமாக வந்து அழித்த காரணமாக வந்து அவர்கள் அதை சொல்கிறதுக்கும் பயப்படலாம். ஆனால் அதுக்கும் விட எல்லாம் பல்ட்டி அடிக்கக்கூடிய ஆக்கள் தானே இவை, அதுக்கும் விட அவை உண்மையிலே பயப்படுற வந்து அவைய உண்மையான வடகிழக்கிலும் பிரதானமாக, ஆனால் தெற்கிலேயும் கூட இன்றைக்கு அவர்களுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய சரிவு, செல்வாக்கின்ற சரிவை அதை நிரூபிக்கும் என்ற பயத்திலே தான் அவர்கள் கடைசி வரைக்கும் அந்த தேர்தலை வைக்க விரும்ப மாட்டார். அண்மையில் வந்து கருத்து தெரிவித்த முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா வந்து இறுதிப்போரில் விடுதலை புலிகளின் தலைவருக்கு என்ன நடந்தது என்பதை வந்து தெரிவிக்க முடியாதுன்னு சொல்லி அப்படி தெரிவித்தா வந்து அதில் வந்து நினைவு தூவியெல்லாம் அமைப்பார்கள் என்ற மாதிரி ஒரு கருத்து வந்து தெரிவித்தார். இது சம்பந்தமாக நாங்கள் வந்து முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற இனப்படுகொலைக்கு வந்து ஒரு நினைவு தூவியை அவர் விரும்பினால் இல்லையோ சொன்னாலோ இல்லையோ வந்து நாங்கள் கட்டுவோம். தமிழ் மக்கள் கட்டுவோம், அது கட்டாயம் நடக்கும். வேணுமெண்டா நீங்கள் இருந்து பேர், அதுதான் என்ற பகுதி. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸின் பொதுச் செயலாளருமான பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் ஊடக சந்திப்பு இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது.